காவேரியோட வளகாப்பை பார்த்து அன்பரசு செம்ம பொறாமையோட உட்காந்துருக்கு. ஆனால் இந்த பக்கமும் சாரதா பாட்டிக்கிட்ட நீங்கள் தான் வயசில் பெரியவங்க, அதனால் நீங்களே முதல் முறையாக காவேரிக்கு நலங்கு வச்சு வளையல் போட்டுவிட்டு இந்த வளகாப்பை ஆரம்பித்து வைங்கன்னு சொல்ல, உடனே கல்யாணி பாட்டியும் காவேரிக்கு ரொம்பவே பாசத்தோட நலங்கு வச்சு அவங்களோட கையில் வளையலுமே போட்டு விடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க தாத்தாவையுமே கூப்பிட்டு காவேரிக்கு நலங்கு வச்சு வளையல் போட்டு விட சொல்ல அவங்களுமே வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா கல்யாணி பாட்டி சாரதா கிட்ட சரி இப்போ நீ நலங்கு வைன்னு சொல்ல, ஆனால் சாரதாவும் ரொம்பவே யோசனையோட நான் வேண்டாம் வேறு யாரையாவது வைக்க சொல்லுங்க, நான்லாம் எதுக்குன்னு அவங்களோட ஹஸ்பண்ட் இல்லாததை யோசிச்சு பார்த்துட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்க இதை சொல்லாமலே புரிஞ்சுக்கிட்ட தாத்தாவும் பாட்டியும், முக்கியமாக விஜயும், யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, எங்களுக்கு உங்களோட ஆசீர்வாதம் ரொம்பவே முக்கியம், அதனால் நீங்கள் இப்போ காவேரிக்கு நலங்கு வச்சு வளையல் போட்டு தான் ஆகணும்னு பாசத்தோட கூப்பிட இதை மறுக்க முடியாத சாரதாவும் சரின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாசத்தோட காவேரிக்கு வளையல் போட்டு நலங்களாக வச்சு வர்றாங்க. ஏன் இது எல்லாத்தையும் யமுனா ரொம்பவே ஹாப்பியாக வீடியோ ஃபோட்டோன்னு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதை கவனிக்கிற நிவினுமே யமுனா கிட்ட சரி யமுனா வா நீ நானும் ஸ்டேஜில் ஒன்றா நின்று ஒரு செல்ஃபி எடுத்துக்கலான்னு ஜோடியாக ஃபோட்டோ எடுக்க கூப்பிட்றாங்க. ஆனால் அப்போது இதை நம்பவே முடியாத யமுனாவும் எங்க நீங்கள் என்கிட்ட தான் கேட்குறீங்களான்னு கேட்க உடனே நிவினும் ரொம்பவே பாசத்தோடு அவங்கக்கிட்ட ஆமாம் வா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு அவங்க கூட சேர்ந்து செல்ஃபியுமே எடுத்துக்கிறாங்க. இதை பார்த்துட்டு செம்மையாக யமுனா ஹாப்பியாக, இன்னொரு பக்கம் விஜயும் இந்த மாதிரி எங்களுக்கு பிறக்க போகிறது பாயாக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா கேர்ளாக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களான்னு இந்த நேம் போர்டில் வந்து உங்களோட தம் பிரிண்ட்டை வைக்கணும்னு அவங்க ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு தம் பிரிண்ட்டை வைக்க சொல்ல கடைசியாக விஜயோ காவேரியோ ஆசைப்பட்டபடியே அவங்களுக்கு கேர்ள் பேபி பிறந்தா நல்லா இருக்கும்னு மற்றவங்களோட ஓட்ஸுமே வந்துடுது. இதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக விஜயும் காவேரியும் இருந்துக்கிட்டு இருக்கா. ஆனால் பக்கத்தில் இருக்க நேம் போர்டை பார்த்த அன்பரசும் சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் இது என்னன்னு கேட்க உடனே விஜயும் இல்லை எங்களுக்கு பிறக்க போகிறது எந்த குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பிடிச்சமான பேரை இதில் எழுதுங்க, நாங்கள் கண்டிப்பாக இதில் இருக்க ஒரு பேரை செலக்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு முதல்ல யார் வரீங்கன்னு கேட்க உடனே கங்காவும் நான் வரேன்னு உடனடியாக அங்கே வந்து அந்த நேம் போர்டில் கேர்ளுன்ற பேபிக்கு பக்கத்தில் வீக்கான்னு எழுதுறாங்க. இதை பார்த்துட்டு இந்த நேமோட மீனிங் என்னன்னு கேட்க உடனே கங்காவும் வீணா விஜய் கானா காவேரி, ஸோ அவங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து வீக்கான்னு பேர் வச்சுருக்கோம், அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒரு அழகான அர்த்தமும் இருக்குன்னு அந்த அர்த்தத்தையுமே சொல்லி செம்மையாக எல்லார் முன்னாடியுமே விஜயும் காவேரியையும் சந்தோஷப்படுத்த இதை பார்த்துட்டு ஏன் காவேரி கண்ணே கலங்கிடுறாங்க. அதுக்கப்புறமா சாரதா அங்கே வந்து இல்லை எனக்கு எந்த குழந்தை பிறந்தாலும் பரவாயில்ல தான், ஆனால் ஒரு வேளை ஆண் குழந்தை பிறந்தா விஜயோட அப்பா பேரும் பெண் குழந்தை பிறந்தா விஜயோட அம்மா பேரும் வச்சா ரொம்பவே நல்லா இருக்கும்னு ரொம்பவே எல்லாரையுமே எமோஷ்னல் ஆக்கிட்டு அவங்களோட பேரையுமே போர்டில் எழுத இதை பார்த்துட்டு விஜய் கண் கலங்கி சந்தோஷத்தில் சாரதாவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அங்கே வந்திருந்தவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தராக அவங்களுக்கு பிடிச்ச பேர் எல்லாத்தையுமே அந்த நேம் போர்டில் எழுதிக்கிட்டு இருக்கேன். இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு விஜயும் காவேரியும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் விஜய் நீங்கள் எல்லோரும் எங்கள் மேலே வச்சுருந்த பாசத்துக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்படி இவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு என்னன்னு தெரியல, கிருஷ்ணாவோட முகமே சரியில்லை, அவங்க வேண்ட விருப்போடு அங்கே உட்காந்துருக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்பவே டெரராக எல்லாரையுமே மறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதை இப்போதைக்கு விஜயும் காவேரியும் கவனிக்கவே இல்லை. ஆனால் இந்த பக்கம் கரெக்டாக நிவின் சரி பேசினதெல்லாம் போதும், இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபர் உங்கள் ரெண்டு பேரையும் தனியாக உட்கார வச்சு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னாங்க, ஸோ நீங்கள் அந்த வேலையை பாருங்கள், நாங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு வரோன்னு எல்லாரையுமே சாப்பாடு கூப்பிட்டுட்டு போக கரெக்டாக விஜயையும் காவேரியையும் அங்கே இருக்க ஃபோட்டோகிராஃபர் செம்ம அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் காவேரியோட ஸ்கேன் ரிப்போர்ட்டு இந்த மாதிரியெல்லாம் ஃபோட்டோவில் தெரிகிற மாதிரியும் குழந்தைக்கும் ஏற்ற மாதிரியும் கம்மிங் சூனுன்ற மாதிரியும் பல ரகரகமான ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ரெண்டு பேரும் ஜாலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா விஜய்கிட்ட கிருஷ்ணா வந்து இந்த மாதிரி நீங்கள் பில்டிங்கோட மாடலை ஃபைனல் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாடலோட ஃபோட்டோ எல்லாத்தையுமே அவங்களோட ஃபோனில் இருக்கிறத விஜய்கிட்ட கொடுத்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் காட்டும்போது கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்காங்க, ஏன்னா அவங்களோட ஃபோனை விஜய்கிட்ட கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை வரப்போகிற மாதிரி தான் காட்டிக்கிறாங்க. இதை விஜயுமே கவனிக்கிறாங்க. அதே நேரத்தில் கரெக்டாக கிருஷ்ணா பயந்த மாதிரியே அவங்களுக்கு ஒரு ஃபோன் காலுமே வருது. அந்த நேமை பார்த்துட்டு விஜய் செம்ம ஷாக்கோட கிருஷ்ணாவை பார்க்க கிருஷ்ணாவும் ஒரு நிமிஷம் சொல்லிட்டு உடனடியாக இது ஓகேன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை அப்படியே முடிச்சு வச்சுட்டு ஃபோனை தனியாக எடுத்துகிட்டு போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ரொம்பவே சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது இதை சரியாக கவனிக்காத விஜயும் அந்த பக்கமாக காவேரியை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக பார்க்க அப்போ கரெக்டாக
இந்த மாதிரி கிருஷ்ணா ஃபோனில் பேசி முடிச்சுட்டு அவங்களோட அம்மாவும் தங்கச்சியும் செம்ம ஜாலியாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு செம்ம டெரரோட அவங்க கிட்ட போயிட்டு, என்ன நம்ம எதுக்காக இந்த குடும்பத்துக்குள்ளே வந்தோன்றத மறந்துட்டு இந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க போலயே, எல்லாம் ஞாபகம் இருக்கட்டும், நம்ம வந்ததுக்கான நோக்கத்தை மறந்துடக்கூடாதுன்னு அவங்கள ரொம்பவே மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அவங்களோட அம்மா கிட்ட கூட அம்மான்ற மாதிரி பேசாமல் ஏதோ அடுத்த ஆள்கிட்ட ஏதோ வேலை செய்கிறவங்க கிட்ட பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அந்த பக்கமாக போன விஜயும் இந்த மாதிரி கிருஷ்ணா ரொம்பவே சீரியஸாக, அதுவும் அவங்க அம்மா கிட்ட மரியாதையே இல்லாமல் பேசுகிற மாதிரி தூரத்துலேருந்து கவனிக்கிறாங்க. கவனிச்சுட்டு அவங்களுக்கு கிருஷ்ணா மேலே இன்னுமே சந்தேகம் ஜாஸ்தியாகுது. ஆனால் அதுக்கப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டு வளகாப்பு எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வீட்டுக்கும் கிளம்பி போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா கல்யாணி பாட்டி சாரதாவை கூப்பிட்டு காவேரிக்கு சுற்றி போடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது விஜயும் அவங்கக்கிட்ட பேசி சிரிச்சுக்கிட்டு கரெக்டாக வெளியே எதுக்கோ கிளம்பி வரும்போது கரெக்டாக இந்த மாதிரி கிருஷ்ணா யார்கிட்டயோ காருக்கு பின்னாடி மறைஞ்சு நின்று சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இதை பார்த்துட்டு ரொம்பவே டவுட்டோட கிருஷ்ணா யார்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு விஜய் பார்த்துக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறமாவதான் தான் விஜய்க்கு ஒரு செம்ம ஷாக்கு. ஏன்னா கிருஷ்ணா வேற யாருக்கிட்டேயும் இல்லை, பசுபதியோட பையன்கிட்ட தான் ரொம்பவே சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு கிருஷ்ணா மேலே இருக்க சந்தேகம் விஜய்க்கு உறுதியாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமா கிருஷ்ணா எதுக்காக இந்த குடும்பத்துக்குள்ளே வந்திருக்காங்கன்ற நோக்கத்தையும் விஜய் கண்டுபிடிக்க தான் போகிறாங்க. ஸோ எல்லாரும் நினச்ச மாதிரி இதுவும் பசுபதியோட பிளானில் ஒன்றா தான் இருக்குது. ஸோ இந்த பிளானை எப்படி தான் விஜயும் காவேரியும் முறியடிக்க போகிறாங்க, கிருஷ்ணா அப்படி என்ன பிளான் போட்டு தான் விஜயோட வீட்டுக்குள்ளேயும் அதே நேரத்தில் விஜயோட கம்பெனிக்குள்ளேயும் நுழைஞ்சிருக்காங்க.